மணப்பாக்கம் பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் வரும் ஜூன் 21, 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கும் 3 நாட்கள் சர்வதேச யோகா தினம் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் என்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதாவின் இயக்குனர் ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஜெயரூபாய் மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் மையத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் சுப்பிரமணியன் ஆகியோர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது இந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தமிழகத்தின் தலைச்சிறந்த ஆயுர்வேத மருத்துவர்கள், யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் மற்றும் யோகா ஆசிரியர்கள் கலந்து கொண்டு உடல் பருமன், நீரிழிவு நோய், இருதய நோய், உயர் இரத்த அழுத்தம், சுவாச நோய், தோல் நோய்கள், எலும்பு மற்றும் மூட்டு கோளாறுகள், பெண்கள் பைல்ஸ் மற்றும் பெண்கள் சிறுநீரக கோளாறுகள், மன அழுத்தம், புற்றுநோய் ஆகிய நோய்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை, உடம்புமுறை சுவாச பயிற்சி, யோகா தியான பயிற்சி, மருத்துவ பரிந்துரைகள், மூலிகைகள் சுத்திகரிப்பு, மூலிகை மருந்து, துணை மருத்துவர்கள் வழங்க உள்ளன என்று கூறினார்கள். அதை தொடர்ந்து இப்போ இந்த வருகின்ற 21, 22, 23 3 நாட்களையும் பார்த்தீங்கன்னா பாபுஜி மெமோரியல் ஆசிரமம் சொல்லிட்டு மணப்பாக்கத்தில் இருக்குது, மியாண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல அங்கே வந்து 3 நாள் விழிப்புணர்வு முகாம் பண்ண போகிறோம். அதாவது காலையில் யோகா தொடங்கி, அதாவது உடலும் மனதும் இரண்டும் ஒன்றிணைந்து போனால் தான் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி வந்து ரயிலுக்கு 2 தண்டவாளம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பறவைக்கு 2 இறக்கை ஒன்றுன்ற மாதிரி வாழ்க்கைக்கு வந்து உடலும் முக்கியம், மனதும் முக்கியம். ஸோ உடலுக்கு பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சியை அளிப்பதற்காக பாபி வர்மா யோகா இன்ஸ்டியூட்லேருந்து டாக்டர் பாபி வர்மா வந்து அங்கே யோகா கேம்ப் நடத்துகிறாங்க. டாக்டர் ஜெயரூபா அவங்க இருப்பாங்க, அவங்க குழுக்கள், அவங்க டாக்டர் குழுக்கள்லாம் வந்து அங்கே வந்து உடலுக்கு என்னென்ன யோகா வந்து பயிற்சிகள், நிறைய வியாதிகள் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சின்ன குழந்தை கூட பிபி இருக்குன்றாங்க, சுகர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வியாதிகளை வந்து குணப்படுத்துவதற்கு, தடுப்பதற்கு அதுக்கான யோகா பயிற்சி முறைகள் இருக்குது. ஸோ உடலுக்கு ஏற்ப என்னென்ன யோகா பயிற்சி முறைகளோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க இலவசமாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மனதிற்கு வந்து தியானம். அதாவது உங்களுக்கு தெரியும், மனம் என்பது எண்ணங்களால் ஆனது தான் சொல்லுவாங்க. எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து 70,000 எண்ணங்கள் வருது. அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 70,000 எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், சராசரி. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கணும்னு லட்சமான எண்ணங்கள் இருக்கும். சுவாமி விவேகானந்தராக இருக்கலாம், இல்லை புத்தராக இருக்கலாம். இந்த மாதிரியான ஞானிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கைவிட்டு என்ற எண்ணங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 70,000 எண்ணங்கள்ன்றாங்க. அந்த 70,000 எண்ணங்களில் வந்து எது எனக்கு நல்ல எண்ணம், எது எனக்கு தேவையில்லாது, எப்படி வந்து அதை விளக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் வேண்டாம். அதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்றது வந்து அங்கே வரப்போகிற அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்க போகிறோம். அது 3 நாட்கள் தொடர்ந்து நடக்க போகுது. காலங்கத்தில் 6 மணிக்கு யோகா ஆரம்பத்துலேருந்து 6:30 மணிக்கு தியானம், அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டி அங்கே வரவங்களுக்குலாம் வந்து இலவசமாக அளிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு 9 10 மணிக்கெலாம் வந்து அங்கே சிறந்த டாக்டர்கள், மருத்துவர்கள் வந்து அங்கே அறிவுரை வழங்க இருக்கிறாங்க. ஸோ மக்கள்கிட்ட எப்படி என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி உருவாக்க வேண்டும், இந்த நோய் வந்தால் இதுக்கு என்ன பயிற்சி முறைகள் பண்ணணும், யோகா பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல் இருக்க போகுது. அதுக்கப்புறமா யோகா ஆயுர்வேதா கேம்ப் போடுறாங்க. அந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், பொதுமக்களுக்கு அனைத்து பொதுமக்களும் இதில் வந்து கலந்து கொள்ளலாம். இதில் வந்து வயது தடை கிடையாது, ஜாதி தடை கிடையாது, மதம் தடை கிடையாது. இது அனைவருக்குமான ஒரு சமத்துவ ஒரு திருவிழாவாக இன்டர்நேஷ்னல் யோகா டேவை சென்னை பாபுஜி மெமோரியல் ஆசிரமில் ஜூன் 21, 22, 23 3 நாட்கள் கொண்டாட போகிறோம். அனைத்து பொதுமக்களும் வரலாம். ஸோ டாக்டர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க.